வணக்கம். பால் பிரெண்டன் எழுதிய அ சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா புத்தகத்தோட முழு பயணத்தையும் விளக்கச் சொல்லி நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நாம அதை தான் செய்ய போறோம். ஆமா. இது ஒரு மேற்கத்திய பத்திரிகையாளர். அவர் இந்தியாவோட யோகிகள், சித்தர்கள், ஞானிகள்னு சொல்றவங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு பயணம் மேற்கொள்றாரு. கரெக்ட். வெறும் கட்டுக்கதைகளையும் அற்புதங்களையும் தாண்டி உண்மையான ஆன்மீக ஞானம்னு ஒன்னு இருக்கான்னு தேடி அவர் கிளம்புறார். ஆமா. இந்த புத்தகத்தோட முன்னுரையில சர் பிரான்சிஸ் யங் ஹஸ்பண்ட் ஒரு அருமையான விஷயத்த சொல்றாரு. இந்தியா தன்னோட புனிதமான விஷயங்களை ரொம்ப ரகசியமா வச்சிருக்குன்னு. ஆமா. அதனால பிரண்டனோட பயணம் அவ்வளவு சுலபமா இருக்கல. வழியில அவர் நிறைய போலி ஆன்மீகவாதிகளை சந்திக்கிறாரு. ஆனா அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. தூய்மையான ஞானத்தை தேடணும். ஆமா. அந்த தூயமான கலப்படமில்லாத ஞானத்தை தேடணும். அந்த தேடலோட உச்சக்கட்டமா அவர் ரமண மகரிஷின்னு ஒரு உன்னதமான ஞானிய கண்டுபிடிக்கிறார். அந்த பயணத்தை தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். பிரெண்டன் இந்த பயணத்தை ஒரு பெரிய சந்தேகவாதியா தான் தொடங்குறார், இல்லையா? நிச்சயமா. ஒரு பத்திரிகையாளரா எதையும் கேள்வி கேட்கிற, தர்க்கரீதியா பார்க்கிற குணம் அவருக்கு இயல்பாவே இருக்கு. ஆனா அதே சமயம் உண்மையான ஆன்மீக அனுபவங்கள் கிடைச்சா ஏத்துக்கிற ஒரு திறந்த மனசோடும் இருக்காரு. சரிதான். அந்த பயணத்துக்கான முதல் பொறி லண்டன்ல ஒரு புத்தக கடையில தான் பத்திக்குது. அங்க அவர் ஒரு இந்தியரை சந்திக்கிறார். ஓஹோ. அப்போ பிரண்டன் சொல்றார், மேற்கத்திய நாடுகளிலிருந்து தான் கிழக்கத்திய நாடுகளுக்கு ஞானம் பரவியதுன்னு. அதுக்கு அந்த இந்தியர் மென்மையா சிரிக்கிறார். இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு. என்ன சொல்றார்? பிதாகரஸ் மாதிரியான கிரேக்க தத்துவ ஞானிகளே எங்க பிராமணர்கள்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாங்க. ஞானத்தோட ஓட்டம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கு தான் இருந்துச்சுன்னு சொல்றாரு. அடேங்கப்பா. இந்த ஒரு சின்ன உரையாடல் தான் அவர் மனசுல ஒரு பெரிய விதைய விதைக்குது. இந்தியாவை பத்தி நாம நினைக்கிறதுக்கும் அங்க உண்மையில இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குமோன்னு தோணுது. நிச்சயமா. அந்த உரையாடல்ல தான் அந்த இந்தியர் ரிஷிகள்ங்கிற ஒரு கருத்தையும் அறிமுகப்படுத்துறார். அதாவது இமயமலையில யாருக்கும் தெரியாம ரகசியமா வாழ பெரும் ஞானிகள். உண்மையான ஞானம் எப்பவும் பொதுவெளியில சந்தையில விக்கிற பொருள் இல்லங்கிற எண்ணத்தை இது விதைக்குது. கரெக்ட். அதுதான் அவரோட முழு தேடலுக்கும் ஒரு அஸ்திவாரமா அமையுது. ஓகே. அந்த தேடலோட அவர் இந்தியாவுக்கு வரார். பம்பாயில அவருக்கு முதல் ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. மஹ்மூத் பேன்னு ஒரு எகிப்தியர் மாயவித்தைக்காரரை சந்திக்கிறார். ஆமா. பிரெண்டன் அவரை சோதிக்க நினைக்கிறார். ஒரு சின்ன காகிதத்துல 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க வாழ்ந்தேன்னு ஒரு கேள்வியை எழுதி யாருக்கும் தெரியாம மடிச்சு கையில வச்சுக்கிறார். ஆமா. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, மஹ்மூத் பே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்றார். அப்புறம் ஒரு சிலேட்டை எடுத்து அதுல பிரெண்டன் கையில வச்சிருக்கிற கேள்விக்கான பதிலை எழுதுறார். பதில பிரிச்சு பாக்கறதுக்கு முன்னாடியேவா? ஆமா. அப்புறம் பிரெண்டன் அந்த காகிதத்தை பிரிச்சு பார்த்தா அதுல லண்டன்னு எழுதியிருக்கு. மஹ்மூத் பே எழுதின பதிலும் லண்டன். பிரெண்டனுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுது. எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி மனச படிக்கிற சக்திகள் எல்லாம் ஆன்மீகம் இல்லைன்னு அந்த மஹ்மூத் பே அவரே சொல்லிட்டார். இது ஜின்னுன்னு சொல்லப்படுற ஆவிகளோட சக்தின்னு சொல்றார். ஆமா. அப்போ எதுதான் உண்மையான ஆன்மீகம்? இந்த குழப்பத்தோட தான் பிரெண்டன் அடுத்த கட்டத்துக்கு போறாரா? மிக சரியான கேள்வி. இதுதான் இந்த பயணத்தோட மையப்புள்ளியே. இந்த சம்பவம் ஃப்ரெண்டனோட பகுத்தறிவு மட்டும் சோதிக்கல, ஒரு முக்கியமான பாடத்தையும் கத்துக் கொடுக்குது. என்ன பாடம் அது? அதாவது அமானுஷ்ய சக்திகள் இருக்கிறது ஆன்மீக ஞானத்துக்கு சமமாகாது. இந்த வேறுபாட்டை புரிஞ்சிக்கிறது தான் ஃப்ரெண்டனோட முழு பயணத்தோட நோக்கம். பல பேர் இந்த மாதிரி சக்திகளை பார்த்த உடனே மயங்கி இதுதான் ஆன்மீகம்னு நினைச்சிடுவாங்க. ஆனா ஒரு பத்திரிகையாளரா ஃப்ரெண்டன் அங்கேயே நின்னுடல. உண்மையை நோக்கி இன்னும் ஆழமா போறார். அப்போ ஒரு மாயவித்தைக்காரர் கிட்ட இருந்து அடுத்ததா அவர் சந்திக்க போற நபர் தன்னை ஒரு அவதாரமாவே சொல்லுகிறார். மெஹர் பாபா, புதிய மெசாயான்னு அவரை சொல்றாங்க. ஆமா. மெஹர் பாபா மௌன விரதம் இருக்கிறதால ஒரு எழுத்து பலகை மூலமா தான் தொடர்பு கொள்கிறார். அவர் என்ன சொல்றாரு? பிரெண்டன் அவரை பார்க்கும்போது அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப பெரியவா. இந்த உலகம் முழுக்க பணத்துக்கும் பொருளுக்கும் பின்னாடி ஓடி உண்மையான ஆன்மீகத்தை மறந்துருச்சு. உலகளாவிய அன்பையும் ஒற்றுமையையும் போதிக்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு பெரிய போரை முன்னறிவிக்கிறார் இல்லையா? அந்த போருக்கு பிறகு உலகம் குழப்பத்துல மூழ்கும் போது மக்களை ஆன்மீக வழியில திருப்ப நான் அற்புதங்களை செய்வேன்னு சொல்றார். ஆமா. இத பிரெண்டன் எப்படி எடுத்துக்கிறாரு?
இது ஏதோ ஒரு அமைப்பு மாதிரி தெரியலையா? நிச்சயமா. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். மெஹர் பாபா தன்னை இயேசு, புத்தர், ஜொராஸ்டர் மாதிரி தீர்க்கதரிசிகளோட வரிசையில வச்சுக்கிறாரு. அவரோட அணுகுமுறை ஒரு தனிப்பட்ட யோகி மாதிரி இல்ல. அது ஒரு அமைப்பு. ஆமா, அவருக்குன்னு ஒரு பள்ளி, சீடர்கள், உலகளாவிய செய்தின்னு ஒரு பொது நோக்கத்தோட அவர் செயல்படுறாரு. பிரெண்டன் சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் ஆன்மீகத்தோட ஒவ்வொரு விதமான மாதிரி அவருக்கு காட்டுறாங்க. இது அதுல ஒரு வகை. ஜாயாவையும் சந்திச்சாச்சு. இப்போ பிரெண்டனோட பயணம் தென்னிந்தியா பக்கம் திரும்புது. இங்கதான் அவர் உண்மையான யோகிகளை தேட ஆரம்பிக்கிறார். ஆமா, அடையாறு நதிக்கரையில பிரம்மான்னு ஒரு யோகிய சந்திக்கிறார். இவர்கிட்ட இருந்து தான் உடல் கட்டுப்பாட்டு யோகா, அதாவது யோகா ஆஃப் பாடி கண்ட்ரோலை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிறார். அவர் தன்னோட கதையே சொல்றாருன்னு படிச்சிருக்கேன். ஆமா, புத்தகத்தை படிச்சு சுயமாக பயிற்சி செஞ்சு உடம்புல பிரச்சனைகள் வந்து அப்புறம்தான் ஒரு குருவை கண்டுபிடிச்சு சரியான முறைகளை கத்துக்கிட்டதா சொல்றாரு. ஓய்வுக்கான சவாசனம், அப்புறம் மூச்சு பயிற்சிகள், ரொம்ப கடினமான தாமரை ஆசனம் மாதிரியான பயிற்சிகளை பத்தி எல்லாம் விளக்குறார். ஆனா இங்க ஒரு கேள்வி எழும். இந்த உடல் பயிற்சிகளோட உண்மையான நோக்கம் என்ன? வெறும் உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தானா? அதுதான் இல்ல. பிரம்மாவோட விளக்கப்படி இது உடம்ப தியானத்துக்கு தயார்படுத்துறதுக்கும் உள்ள இருக்கிற மறைமுகமான சக்திகளை எழுப்புறதுக்கும் தான். ஓஹோ. இத விளக்கும்போது அவர் அருமையான உதாரணம் சொல்றார். ஒரு ராஜா தன்னோட நகைகளை நடுரோட்ல வச்சிருப்பார். அது மாதிரி தான் இந்த ஞானமும். தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும்னு சொல்லி இந்த ஞானத்தோட ரகசியத்தன்மைக்கு காரணம் சொல்றார். பேச்சோட நிக்காம அவரோட செயல் வழக்கமும் செஞ்சு காட்டுறாரு இல்லையா? அதுதான் ரொம்ப பிரமிப்பானது. அடேங்கப்பா, அது உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு விஷயம். பிரண்டன் முன்னாடியே பிரம்மா சில நிமிடங்களுக்கு தன்னோட நாடி துடிப்பையும் இதய துடிப்பையும் சுவாசத்தையும் முழுமையா நிறுத்தி காட்டுறார். என்னது? இதய துடிப்பியா? ஆமா, ஒரு டாக்டர் வந்து பரிசோதிச்சாலும் அவர் இறந்துட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. 6 வாரம் உயிரோட புதைக்கப்பட்ட ஒரு பக்கீரோட கதையும் சொல்றார். ஒரு நிமிஷம், இதய துடிப்பையே நிறுத்தி காட்டுறாருன்னு சொல்றீங்க. ஒரு பத்திரிகையாளரா பிரெண்டன் இதை எப்படி எடுத்துக்கிட்டாரு? இது ஏதோ தந்திரம்னு அவர் சந்தேகப்படலையா? அவரோட மேற்கத்திய அறிவியல் மனசு இதை எப்படி ஏத்துக்குச்சு? மிக சரியான கேள்வி. பிரெண்டன் இத முழுமையா சோதிக்கிறார். ஒரு ஸ்டெதஸ்கோப் வச்சு இதய துடிப்பு இருக்கான்னு பார்க்கறார். கண்ணாடிய மூக்கு கிட்ட வச்சு சுவாசம் இருக்கான்னு பார்க்கறார். எதுவுமே இல்ல. நம்பவே முடியல. இது மேற்கத்திய அறிவியலை நேரடியா சவால் செய்யற ஒரு விஷயம். வெறும் மனக்கட்டுப்பாட்டால உடலோட இயக்கங்களை நிறுத்துறதுங்கிறது அவரால நம்பவே முடியாத ஒண்ணு. ஆனா பிரம்மா என்ன சொல்றாருன்னா, இது வெறும் ஆரம்பம்தான். ஓ. உடல் கட்டுப்பாட்டிலிருந்து மனக்கட்டுப்பாட்டுக்கு நகரணும். அதுதான் அடுத்த உயர்நிலைன்னு சொல்றார். இது பிரெண்டனோட புரிதல்ல ஒரு பெரிய பாய்ச்சல். உடல் ரீதியான அற்புதங்கள்ல இருந்து மன ரீதியான தேடலுக்கு பயணம் நகருது. இதுக்கு அடுத்ததா அவர் சந்திக்கிற நபர் இன்னும் வித்தியாசமானவர். பேசாத முனிவர். ஆமா, அந்த முனிவர் மணிக்கணக்கா கண்ண திறந்தபடியே இமைக்கு கூட செய்யாம ஆழ்ந்த தியானத்துல இருக்கார். அவர் பேசவே மாட்டார். ஒரு கற்பலகையில எழுதி மட்டும்தான் தொடர்பு கொள்வார். பிரெண்டன் அவர்கள்கிட்ட என்ன கேக்குறார்? பிரெண்டன் அவரோட சந்தேகத்தோட பிரபஞ்சத்தோட சிக்கல்களை பத்தி எல்லாம் பெரிய பெரிய கேள்விகளை கேட்கிறார். அதுக்கு அந்த முனிவர் என்ன பதில் சொல்றார்? அந்த முனிவரோட அணுகுமுறை இதுவரைக்கும் பிரெண்டன் பார்த்தவங்க கிட்ட இருந்து முற்றிலும் வேறானது. தீவிரமான தவம், முழுமையான உள்முகத் தேடல், இதுதான் அவரோட வழி. அவர் என்ன எழுதினார்? பிரெண்டனோட கேள்விக்கு அவர் கற்பலகையில எழுதுற பதில் இதுதான். பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுக்கு முன்னாடி உன்னை புரிஞ்சுக்கோ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதுறார். என்ன அது? உன்னை நீயே தேடு, உனக்குள் மறைந்திருக்கும் உண்மையை அறிவாய். இதுதான் பயணத்தோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. தேடல வெளியிலிருந்து உள்நோக்கி திருப்பின முதல் தருணம் அது. சரி, இப்போ பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வரோம். இத்தனை அனுபவங்களுக்கு பிறகும் பிரெண்டனுக்கு இன்னும் முழுமையான பதில் கிடைக்கல. அந்த நிலையில தான் அவர் கும்பகோணத்துல ஸ்ரீசங்கரரை சந்திக்கிறார். ஆமா, காஞ்சி மகா பெரியவர்னு சொல்லப்படுற ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளைத்தான் அவர் அப்படி குறிப்பிடுறார். அவர் எந்த அற்புதங்களும் செய்யறவர் இல்ல. அவர் ஒரு பெரும் தத்துவஞானி, ஒரு வழிகாட்டி. அவர்கிட்ட என்ன பேசுறார்? அவர்கிட்ட பிரெண்டன் பேசும்போது அவர் சொல்றார், உலகத்தோட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆன்மீக புரிதல் இல்லாததுதான். அப்போ பிரெண்டன், நான் உண்மையான ஒரு குருவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், அப்படி ஒருத்தரை நீங்க காட்ட முடியுமான்னு கேக்குறார். ஆமா, அதுக்கு ஸ்ரீசங்கரர் என்ன பதில் சொல்றாருன்னா, இதுதான் பயணத்தோட உச்சக்கட்ட திருப்புமுனை. சொல்லுங்க. இத்தனை மாயவித்தைக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், யோகிகள் எல்லாம் சந்திச்ச பிறகு ஒரு மாபெரும் தத்துவஞானி ஒரே ஒரு குருவை நோக்கி வழிகாட்டுகிறார். அவர் சொல்றார், ஆமாம், அப்படி ஒருவர் இருக்கிறார். அவர் அருணாச்சலத்தில், அதாவது திருவண்ணாமலையில் இருக்கிறார்.
அவரை மகரிஷி என்று அழைப்பார்கள்னு சொல்றார். நீங்க யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. இத்தனை அற்புதம் செய்யறவங்கள பார்த்த பிறகும் ஒரு தத்துவஞானி, ஒரு அறிவாளி, இவங்க யாரையும் சுட்டி காட்டாம ஒரு மலையில அமைதியா இருக்கிற ஒரு முனிவரை போய் பாருன்னு சொல்றார். கரெக்ட். இது பிரண்டன் மகரிஷியை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட முக்கியத்துவத்தை உறுதி செஞ்சிருது. தேடல் இறுதி கட்டத்தை நெருங்குதுன்னு பிரண்டனுக்கு புரியுது. ஆமா, அருணாச்சல பயணத்தையும் மகரிஷியுடனான முதல் சந்திப்பையும் பிரண்டன் ரொம்ப தத்ரூபமா விவரிக்கிறார். ஆமா, அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த அறையில நிலவிய ஒரு ஆழ்ந்த அமைதி, அந்த நிശ്ചலமான தன்மை, அந்த சக்தி வாய்ந்த சாந்தம் அவரை ஈர்க்குது. வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு அமைதி அங்க இருந்ததா அவர் எழுதுறார். அங்கே மகரிஷிய பாக்குறாரு. அவர் பேசல, எந்த அற்புதங்களும் செய்யல, சும்மா அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவரை சுத்தி இருக்கிறவங்க முகத்துல ஒரு பேரமைதி தெரியுது. அங்க நடக்கிற உரையாடல் தான் இந்த புத்தகத்தோட சாரம், அப்படித்தானே? நிச்சயமா. பிரண்டன் மனசுல 1000 கேள்விகள். ஆனா மகரிஷி சிக்கலான தத்துவ விளக்கங்க எதையும் கொடுக்கல. அவர் பிரண்டனை உள்நோக்கி பார்க்க சொல்றார். நான் யார் என்ற கேள்வி. ஆமா, பிரண்டன் கேக்குறா, நீங்க நான்னு சொல்றீங்க, அதோட அர்த்தம் என்ன? யார் அந்த நானுன்னு? அதுக்கு மகரிஷி ரொம்ப எளிமையா சொல்றார். முதல்ல அந்த நான் யாருன்னு கண்டுபிடி, அப்புறம் நீ உண்மை அறிவாயின்னு. ஒரு நிமிஷம். இவ்ளோ தேடல், இவ்ளோ பயணம், இவ்ளோ அற்புதங்களை பார்த்த பிறகு கடைசியில கிடைக்கிற பதில் வெறும் ஒரு கேள்வியா? நான் யாருன்னு. இது ரொம்ப எளிமையா இல்லையா? நான் பிரண்டன் இடத்துல இருந்திருந்தா கொஞ்சம் ஏமாற்றமா கூட உணர்ந்திருப்பேன். இதுதான் விஷயமே. இது ஒரு பதில் இல்ல, இது ஒரு கருவி. இதுவரைக்கும் பிரண்டன் சந்திச்சவங்க எல்லாரும் அவருக்கு வெளியிலிருந்து எதையோ கொடுத்தாங்க. ஆமா, மஹ்மூத் பாஷ் சக்தியை காட்டினார், மெஹர் பாபா ஒரு செய்தியை கொடுத்தார், பிரம்மா ஒரு பயிற்சி முறையை கொடுத்தார். ஆனா மகரிஷி மட்டும்தான் பதில தேடி வெளியே போகாத, அது உனக்குள்ளேயே இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற வழியை மட்டும் நான் சொல்றேன்னு சொல்றார். அந்த வழிதான் சுய விசாரணை. கரெக்ட், செல்ஃப் இன்கொயரி. பேசாத முனிவர் சொன்னதும் இதேதான். ஆனா இங்கே அது ஒரு முழுமையான உபதேசமா கிடைக்குது. முன்னுரையில குறிப்பிட்ட அந்த தூய்மையான ஆன்மீகம் இதுதான். எளிமையான, நேரடியான, ஆழமான ஒன்று. அப்போ இந்த பயணத்தோட மொத்த சாராம்சமே வெளியுலகத்துல அற்புதங்களை தேடி ஆரம்பிச்சு கடைசியில உள்முக விசாரணையில வந்து முடியுது. ஆமா, நீங்க எனக்கு என்ன காட்ட முடியும்னு கேட்டுட்டு கிளம்பின பிரண்டன் கடைசியில நீங்க யாருன்னு கேக்குற ஒரு குரு கிட்ட வந்து சேர்றார். அருமையா சொன்னீங்க. அதனாலதான் இந்த புத்தகம் வெறும் பயணக்கட்டுரை இல்ல, இது ஒரு புரிதலோட வளர்ச்சி. உண்மையான ஆன்மீகங்கிறது அற்புதங்கள்லயோ ஆழ்நிலை தியானங்கள்லயோ மட்டும் இல்ல. அது நான்கிற உணர்வோட மூளை எங்க இருக்குன்னு ஆராயறதுல இருக்கு. ஆமா, அதுல இருக்குங்கிறத இது உணர்த்துது. பிரண்டன் பலவிதமான பாதைகளை ஆராய்ஞ்சு கடைசியில ரொம்ப நேரடியான ஆனா ரொம்ப கடினமான ஒரு பாதையை கண்டுபிடிக்கிறார். இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. மகரிஷியோட அறிவுரை உனக்குள் பார் அப்படிங்கிறது. நீங்க இந்தியாவுக்கு பயணம் செய்யாம எந்த குருவையும் தேடாம உங்களுக்குள்ளே பார்த்தா அங்க என்ன கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் யார் அப்படின்னு உங்களையே நீங்க கேட்டுக்கிட்டா உங்க மனசுல தோன்ற முதல் எண்ணம் என்னவா இருக்கும்?